ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி ரொம்பவும் ஹெல்த்தியான கருவேப்பிலை சாதம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நல்லா உதிரியாக சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும். கிட்ஸோட லஞ்ச் பாக்ஸுக்கெலாம் இது போல் ரெடி பண்ணி கொடுக்கலாம். கருவேப்பிலை பொடி மட்டும் ரெடி பண்ணிட்டீங்கன்னா இந்த ரைஸ் ரொம்ப சீக்கிரமாக பண்ணிடலாம். ஒன்ஸ் ரெடி பண்ணிட்டேனியா அது நம்ம ஸ்டோர் பண்ணி கூட வச்சுக்கலாம். வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி எப்போதும் கேட்குற ஒரு ரிக்வெஸ்ட் தாங்க, ப்ளீஸுங்க உங்களோட பெரிய சப்போர்ட் மட்டும் கொடுத்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அதுக்கு ஃபஸ்ட்டில் எண்ணெய் எதுவும் சேர்க்காமல் ஒரு கடாயில் 1 ஸ்பூன் கடலைப்பருப்பு சேர்த்துக்கோங்க. கூடவே 1 ஸ்பூன் உளுத்தம்பருப்பு சேர்த்துக்கலாம். அடுத்து நான் இதில் கொஞ்சம் போல் வேர்க்கடலை சேர்த்துருக்கேன், கிட்டத்தட்ட 1/4 கப் போல். இது சேர்க்கறதுனால கருவேப்பிலையில் கொஞ்சமாக கசப்பு இருக்குள்ள, அது கூட இருக்காது. கிட்ஸ் எல்லாம் ரொம்ப லைக் பண்ணி சாப்பிடுவாங்க. இது போல் அப்பப்போ கொஞ்சம் ஹெல்த்தியாகவும் கிட்ஸ்க்கெல்லாம் செஞ்சு கொடுங்க. இது எல்லாத்தையும் மிதமான சூடில் வச்சு லைட்டாக வறுத்துக்கலாம். இது கூடவே காரத்துக்கு நான் 4 போல் வரமிளகாய் சேர்த்துருக்கேன். நீங்கள் உங்கள் காரம் எப்படியோ அதுக்கு ஏற்றது போல் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இது எல்லாத்தையும் மிதமான சூட்லேயே கலந்து கொடுங்க. அது ஓரளவுக்கு வறுபட்டு வரட்டும். இந்த பொடியை நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சா ஒரு 3 மாதம் கிட்ட கூட நம்ம ஸ்டோர் பண்ணிக்கலாம். அது எப்படின்னும் நான் சொல்கிறேன். இது போல் ஓரளவுக்கு வறுபட்டதும் நான் இது கூடவே கருவேப்பிலையே சேர்த்துக்கிறேன். ஒருவேளை நீங்கள் ஸ்டோர் பண்ணி வைக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இதை தனியாக மாற்றிட்டு தனியாக கருவேப்பிலையை வறுத்து எடுத்துக்கோங்க. கருவேப்பிலையை கழுவிட்டு ஒரு துணியில் போட்டு லைட்டாக உணர்த்திட்டு அப்புறமா சேர்த்துருக்கேன். இப்போது இது எல்லாத்தையும் நல்லா வறுத்துக்கோங்க. கருவேப்பிலை வறுப்பட்டதும் அந்த சலசலப்பு சவுண்ட் வரும்ல, அது வரைக்கும் நல்லா வறுத்துக்கோங்க. ரொம்ப கிறிஸ்பானதுக்கப்புறம் அந்த மாதிரி சவுண்ட் வரும். இப்போ பாருங்கள், கருவேப்பிலை நல்லா நிறம் மாறி நல்லா கிறிஸ்பாக வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். சூடு ஆறுனதும் இதை மிக்சர் ஜாருக்கு மாற்றிட்டு நம்ம பவுடர் பண்ணிக்கலாம். ஒருவேளை நீங்கள் ஸ்டோர் பண்ணி வைக்கிறீங்க அப்படின்னா இது கூட கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு பவுடர் பண்ணிக்கோங்க. அப்போது நமக்கு ரொம்ப நாள் வரும். நான் இதை நல்லா பவுடர் பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டேன். ரொம்ப ஃபைனாக இல்லாமல் கொஞ்சம் அந்த கொரப்பாக இருக்கிற மாதிரி இருக்கணும். உடனே பண்ண போகிறீங்க அப்படின்னா உப்பு எதுவும் சேர்க்க தேவையில்லை. அடுத்து சாதத்தில் உப்பு மட்டும் போட்டு நான் வடித்து எடுத்து வச்சுருக்கேன். நல்லா உதிரியாக இருக்குது. அடுத்து நான் தாளிப்புக்கு கொஞ்சமாக கடலெண்ணெய் சேர்த்துக்கிறேன். நீங்கள் ரெகுலராக என்ன ஆயில் யூஸ் பண்ணுவீங்களோ அது எடுத்துக்கோங்க. எண்ணெய் சூடானதும் இதெல்லாம் 1/2 டீஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு பொரிஞ்சதும் 1 டீஸ்பூன் கடலைப்பருப்பு, 1 வரமிளகாவை கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கிறேன். நீங்கள் உங்கள் காரத்துக்கு ஏற்ப அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இது எல்லாம் நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறமா இதில் 1 கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. எல்லாம் நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறமா நம்ம இதில் வேக வச்ச சாதத்தை சேர்த்துக்கலாம். சாதம் நல்லா உதிரியாக வடித்து எடுத்துக்கோங்க, அப்போ தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். இப்போது உப்பு சேர்த்துக்கலாம். 1/2 டீஸ்பூன் சேர்த்துருக்கேன். ஆல்ரெடி நம்ம சாதத்தில் உப்பு சேர்த்து வடிச்சிருக்கோம், அதனால் பார்த்து சேர்த்துக்கோங்க. அடுத்து நம்ம ரெடி பண்ணோம்ல பொடி, அதுலேருந்து கொஞ்சமாக சேர்த்துட்டு கலந்துட்டு தேவைப்பட்டால் இன்னும் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. நான் ஒரு 2 ஸ்பூன் போல் சேர்த்துருக்கேன். அப்படியே மிதமான சூடில் பொறுமையாக கலந்து கொடுங்க. சாதம் ரொம்ப உடைஞ்சிராமல் அழகாக கலந்து கொடுங்க. இவ்வளோ தான் பொடி சேர்த்து பண்ணணும் அப்படின்னு இல்லை, உங்களோட டேஸ்ட்டுக்கு ஏற்றது போல் சேர்த்து கலந்துக்கோங்க. அவ்வளோதான். நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்தோம்னா நம்மளோட சுவையான கருவேப்பிலை சாதம் ரெடி ஆகிடும். ரொம்பவும் ஹெல்த்தியான ரெசிபி இது. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஒன்ஸ் அகேன் இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணல பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு போங்க. சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களோட பெரிய சப்போர்ட் எனக்கு கொடுத்ததுக்கு ரொம்பவே தேங்க்ஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ஹாவ் எ நைஸ் டே.